ஒரு நகரத்துக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதுபடி யார் வேணும்னாலும் அந்த நகரத்துக்கு ராஜாவா வர முடியும். ஆனா அந்த பதவி ஆண்டுகள் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 5 ஆண்டுகள் முடிந்த அடுத்த நாளே மன்னனா ஆற்றோட கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த காட்டுல மனுஷங்களே கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டும்தான் இருக்கும். மன்னன் காட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும், அங்க இருக்கிற வனவிலங்குகள் எல்லாம் கொன்னு தீத்துரும். இந்த சட்டத்தை யாராலும் மாத்த முடியாது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணவங்க மட்டும்தான் அந்த அரியணையில ஏறவே முடியும். சோ மன்னனா முடிசூட்டி கொண்டவனோட தலையெழுத்து அந்த 5 ஆண்டுக்கு அப்புறம் கட்டாயம் மரணம் தான். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாம இருந்தாங்க. அதனால பெரும்பாலும் அந்த இடம் காலியாவே இருந்துச்சு. ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போறோம், மன்னனாவே செத்துறலாமே அப்படின்னு சொல்லி பதவியை ஏத்துப்பாங்க. அதுலயும் பாதி மன்னர்கள் இடையிலேயே ஹார்ட் அட்டாக்னால இறந்தும் போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு மன்னனுக்கு அந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சு அந்த ஆத்தோட மறுக்கரையில இருக்கிற காட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. மன்னனும் வந்தான். அவனோட சிறப்பான ஆடைகள் நகைகள் எல்லாத்தையும் அணிஞ்சிட்டு முடிசூடி தங்க வாலேந்தி வைரங்கள் மின்ன மின்ன மக்கள் முன்னாடி நின்னா மக்கள் எல்லாம் வாயை பிளந்து பார்த்தாங்க. ஏன்னு தெரியுமா? இன்னும் அரை மணி நேரத்துல சாக போறான், இதுக்கு இவ்வளவு அலங்காரமா அப்படின்னு மக்கள் எல்லாம் திகச்சு பார்க்க மன்னன் கையை அசைச்சு டாட்டா காட்டிட்டு அவனோட பயணத்தை தொடர்ந்தான். மிகவும் அதிர்ச்சி அடைந்த அந்த படகோட்டி இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த மன்னன் கிட்டேயே கடைசியில பொறுமை இழந்து கேட்டுட்டான். இங்கிருந்து அந்த காட்டுக்கு போற எல்லாருமே அழுது புலம்பி வெம்பி தான் அந்த காட்டுக்கு போவாங்க. ஆனா நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷத்துல போறீங்க? அதுவும் இல்லாம நீங்க எங்க போறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். அதுக்கு மன்னன் சொல்றான், தெரியுமே, மறுக்கரைக்கு செல்றேன், அந்த பக்கம் காடு இருக்கு, அங்க போனவங்க யாரும் திரும்ப வர மாட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே, நானும் திரும்ப இந்த நகரத்துக்கு வரப்போவதில்லை அப்படின்னு அந்த மன்னன் சொல்றான். அப்புறம் எப்படி உங்களால இவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுது? அதுவா, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த 1 வருஷம் முடிவுலையே 1000 வேட்டைக்காரர்கள் அந்த காட்டுக்கு அனுப்பி கொடிய விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி கொல்ல சொல்லிட்டேன். 2ஆம் ஆண்டு முடிவுல 1000 விவசாயிகள் அங்க அனுப்பி காட்டு திருத்தி உழுது ஒரு விவசாய நிலமா மாத்தி தானியங்களும் காய்கறிகளும் கிடைக்கிற மாதிரி மாத்திட்டேன். 3ஆம் ஆண்டு முடிவுல 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் ரோடு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். 4ஆம் ஆண்டு முடிவுல 1000 அரசு அதிகாரிகளை அங்க அனுப்பிச்சு நிர்வாகத்தை எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். இந்த 4000 பேரும் தங்களோட மனைவி குழந்தைகளோட அங்கேயே தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் போக போறது காட்டுக்கு இல்ல, என்னோட நாட்டுக்கு. நான் சாக போகவில்லைப்பா, வாழத்தான் போறேன், அதுவும் மன்னனா ஆள போறேன். உனக்கு ஒரு வேலை அரண்மனை படகோட்டி வேலை வேணும்னா இந்த படகோடி இப்படியே இங்க வந்து சேர்ந்துரு அப்படின்னு அந்த மன்னன் சொல்றான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? போனா செத்துருவோமேன்னு பயப்படாம அதுலயும் ஒரு வாய்ப்பை கண்டுபிடிச்சு அதுலயும் ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த புத்திசாலித்தனம் தான் தேவை, அதுக்கு ஒரு முயற்சியும் தேவை. இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வாய்ப்பை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும், அதை நமக்கு சாதகமா நம்ம தான் பயன்படுத்திக்கணும்னு இந்த கதையிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.